ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜ்மா மசாலா கிரேவி. எப்படி வீட்லேயே சிம்பிளாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது புரோட்டா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு குக்கரில் நம்ம ராஜ்மாவை வந்து 12 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இந்த 12 மணி நேரம் ஊற வச்சது நம்ம குக்கரில் விசில் வச்சு இறக்கிடலாம். விசில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 8 விசிலாவது வைக்கணும். இப்போது நம்ம வேக வைக்கும் போது சில ஸ்பைசஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, இதெல்லாம் முதலே சேர்த்துக்கணும். வேக வைக்கும் போதே சேர்க்கும் போது அதோடய சாறு, அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் அந்த ராஜ்மாவோடு சேர்ந்து வரும்போது நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கொடுக்குறது அருமையாக இருக்கும். இது நம்மளால் மூடி போட்டு ஒரு 8 விசில் வச்சு இறக்கிடலாம். ஏன்னா இதுவும் கொண்டக்கடலை மாதிரி தான், வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ குறைஞ்சது 8 விசிலாவது வைங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நெய் இருக்குது, நெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, இது தாளிப்புக்காக மட்டும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை 2 நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம் இது நல்லா நம்ம பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இந்த நெய் வந்து நல்ல ஸ்மெல்லும் ரிச் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதுக்காக தான் நான் நெய் சேர்க்குறேன். ஒன்ஸ் உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து போட்டு அரைச்சிருக்கிறேன். இது டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டும், அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கை கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இந்த மசாலாவும் நல்லா கிண்டி விட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. ஒருவேளை அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நல்லா வேக விடுங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் அடி பிடிக்காது, இல்லைனா மசாலா வந்து அடி பிடிச்சி பாத்திரத்தோடு ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுறோம். இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலாம் வெந்துடுச்சு. ஸோ இதோட நம்ம வந்து 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி இதோட சேர்க்குறேன். இதில் வேறு எந்த அரைக்கிறதோ வேறு எந்த விஷயமோ நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. இந்த கிரேவிக்கு இவ்வளோ தான் சேர்க்கணுன்னு இருக்குது. அதனால் நம்ம தக்காளி, வெங்காயம், அதுபோக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் சேர்க்குறோம். வேறு எதுவும் இதுக்கு அடிஷ்னலாக எதுவும் சேர்க்க தேவையில்லை. டேஸ்ட்டுக்காக டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு சேர்க்குறோம். உப்பு போட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம ராஜ்மா ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியோடு சேர்த்து இதை நம்ம சேர்த்துக்கணும். இது நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு நல்ல ஸ்மெல் இருக்குது. இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து, அந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஸ்மெல்லுக்காக நான் வந்து கஸ்தூரி மேத்தியை நல்லா நசுக்கி போடுறேன். உங்கள் வீட்டில் கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் வெறும் மல்லி இலை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்லி, புதினா அப்படி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கஸ்தூரி மேத்தி இருக்கிறதுனால போடுறேன். இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது போக நான் மல்லித்தலையும் போடுறேன். இது நல்லா ஒரு கிண்டி விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். ஒருவேளை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் கட்டியான பால் சேர்க்கலாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் தான் போடணும் இல்லை, ஆனால் இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் இல்லை பாலும் கண்டிப்பாக இந்த கிரேவிக்கு நம்ம ஊற்றி தான் ஆகணும். ஏன்னா நம்ம இதில் எந்த அரைச்சி விழுதோ சேர்க்க போகிறதில்ல. இந்த ரிச் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக ராஜ்மா அப்படின்னாலும் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனாலும் நீங்கள் பால் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும்.
இதுக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான ராஜ்மா ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான டிஷ் நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.